வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு காரமான சிப்ஸுங்க. பாருங்கள், ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம பூரி போடுற மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்படி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டோங்க. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஊரெல்லாம் வேண்டியது இல்லைங்க, அப்படியே போட்டுடலாம். ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டேங்க. இதை சப்பாத்தி கிட்ட வச்சு எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நல்லா இவ்வளோ பெருசாக வெட்டியாச்சுங்க. இனி நமக்கு தேவையான விருப்பத்தில் வெட்டிக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம போய் எண்ணெய் காய வைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்திருக்கு. இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சது. இதெல்லாம் பொரிச்சு எடுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் கிள்ளி போட்டு பார்க்கலாங்க. காஞ்சிருச்சு, பொங்கி வருது பாருங்கள். இப்போ அப்படியே ஒரு 10-20 அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வரணும் கொஞ்சம். அப்போ தான் சிப்ஸு நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. நல்லா மொறுன்னு அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ உப்பு போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் போடலாம், இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா குலுக்கி அருமையான சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. செய்து பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.